வெல்கம் டு கலர்பொட்டி. நாம் இன்றைக்கி இந்த OnePlus ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஹெட்ஃபோனோட நேம் பார்த்தீங்கன்னா OnePlusbullets ஒயர்லெஸ் Z பாஸ் எடிஷன். இதுக்கு ஏன் பாஸ் எடிஷன் பேர் வந்துச்சுன்னா, நார்மல் வேரியண்ட்டும் தனியாக இருக்குது. பேஸ் லவர்ஸ்க்காக இது பாஸ் எடிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பேக் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் 2119 போட்டிருக்காங்க. பட் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் உங்களுக்கு 2000 கிடைக்கிது. நான் வந்து OnePlusோட 7th ஆனிவர்சரி அன்றைக்கி வாங்குறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1800 கிடச்சிது. நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வந்து அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்றது. அண்ட் இப்போ நம்ம பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே நம்மளோட ஹெட்ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? கம் ஆன், லெட்ஸ் ஸ்டார்ட். ஒரு வழியாக பாக்ஸ்லேருந்து ஹெட்ஃபோனை நம்ம தனியாக பிரித்து எடுத்துட்டோம். இப்போ ஹெட்ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். எப்படி வந்து நம்ம பாக்ஸ் முன்னாடி ஒரு படம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் உள்ளேயும் இருக்குது. பட் வெளியே வந்து பார்த்திங்கன்னா படமாக இருக்குது. உள்ளே வந்து நம்மளோட ஹெட்ஃபோனோட பட்டே வந்து இதில் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் கண்ணு மாதிரி வச்சுருக்காங்க அந்த ஹெட்ஃபோன் பட்ஸை. அண்ட் இப்போ நம்ம ஹெட்ஃபோன் எப்படி இருக்குன்றதை திருப்பி பார்க்கலாம். சூப்பராகவே கொடுத்துருக்காங்க பேக்கேஜிங்கில். எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் தான் பிடிக்கும். அதனால தான் நான் இந்த கலர் வாங்கினேன். அண்ட் அதனால தான் இதை வந்து பாஸ் ப்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெட்ஃபோன் அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த சின்ன பாக்ஸில் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த சின்ன பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. பட் இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை நிறைய பேர் நேற்று கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், ஒரு டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அந்த டைப் சி கேபிள் எதுக்குன்னா வந்து நம்ம ஹெட்ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரெட் கேபிள் கார்டு அப்படின்னு சொல்லி அவங்க OnePlus ப்ராடக்ட்ஸோடலாம் கொடுப்பாங்க. அது எதுக்கு தராங்கன்றது யாருக்காவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயர் டிப்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே தான் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 பேர் வருது. மீடியம், ஸ்மால், லார்ஜுன்னு சொல்லிட்டு. மீடியமோட தான் வந்து ஹெட்ஃபோனில் வருது. ஸ்மால் அண்ட் லார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ ஹெட்ஃபோன் எப்படி இருக்குன்றதை அந்த பேக்கேஜிங்லேருந்து வெளியெடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹெட்ஃபோனோட ஓவர்வியூ பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸ்லாம் இருக்குது. மேலே வந்து ஒரு இண்டிகேஷன் லைட் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வெறும் OnePlusன்ற லோகோ மட்டும்தான் இருக்குது. அதுவும் வந்து ப்ளூலேயே கொடுத்ததுனால வந்து OnePlusன்னு தெரியாது. ரொம்ப உத்து பார்த்தா தான் தெரிகிற மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த இண்டிகேஷன் லைட் வந்து நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட அந்த 2 பட் இருக்குல்ல, இயர்ஃபோன் பட், அதை வந்து நம்ம மேக்னெட்டில் ஒட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஹெட்ஃபோனே ஆஃப் பண்ணிட்டோம். அவங்க அதனால தான் சொல்கிறாங்க இந்த ஹெட்ஃபோன் வந்து 17 ஹவர்ஸ் சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மேக்னெட்லேருந்து பிரிச்சுட்டேன். அதனால் ஹெட்ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. இப்போ அகைன் நான் வந்து அந்த மேக்னெட்டை ஊட்டிட்டேன். இப்போ வந்து ஹெட்ஃபோன் ஆஃப் ஆகிடும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் சி இயர்ஃபோன். ஸோ அந்த போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கீ பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இந்த ஹெட்ஃபோன் எப்படி மடக்குனாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் ஃபோனில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பேர் பண்ணுறேன். அதுவும் வந்து என்னோடய OnePlus ஃபோன்லேயே பேர் பண்ணுறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா படம் மாதிரி வரும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் மேக்னெட்டில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மேக்னெட்லேருந்து பிரிச்சுட்டேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி படம் மாதிரி காட்டும். இதே வந்து அதர் நான் OnePlus மொபைல்ஸாக இருந்தால் இந்த மாதிரி காட்டாது.
இப்போ பார்த்தீங்கன்னா உடனே வந்து பேர் ஆகி ஒட்டிக்கிச்சு. ஸோ இப்போ நான் வந்து அந்த இண்டிகேஷன் லைட், அதாவது அந்த மேக்னெட்டோட செக்மெண்ட் எப்படி இருக்குது வேலை செய்யுதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து கனெக்ஷனில் வச்சுருக்கேன். இப்போ நான் மேக்னெட்டை ஒட்டிட்டேன், டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. மேக்னெட்டை பிரிச்சுட்டேன். இப்போ வந்து ப்ளூடூத் கனெக்ட் ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த மெக்கானிசம். ஸோ இது எல்லா ஹெட்ஃபோன்லேயும் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இதோட கால் குவாலிட்டி அண்டு சாங் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ஹெட்ஃபோன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓவராலாக இந்த ஹெட்ஃபோன் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.